புணர்ச்சி இயல் 8 8ஆம் வகுப்பு. இக்காணொளியில் புணர்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். மேலும் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி வகைகள் பற்றி பார்க்க உள்ளோம். உயிரீற்று புணர்ச்சி மேலும் 2 வகைப்படும்: உயிர்மின் உயிர், உயிர்முன் மெய் என்று. மெய்யீற்று புணர்ச்சி என்பது மெய்மின் உயிர், மெய்முன் மெய் என்று. இத்தகைய புணர்ச்சிகளை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அடுத்ததாக வேறு வகையான ஒரு புணர்ச்சி, அதாவது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்பது. மேலும் அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகைப்படும். அவற்றை பற்றியும் நாம் இக்காணொளியில் தெளிவாக பார்க்க உள்ளோம். புணர்ச்சி. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். தமிழ் கூட்டல் அமுதம், தமிழ் அமுதம் என்று வருகிறது. தமிழ் கூட்டல் அமுதம், தமிழ் அமுதம் என்று வருகிறது. இங்கு தமிழ் என்பது முதலில் வந்துள்ளது, அமுதம் என்பது இரண்டாவதாக வந்துள்ளது. முதலில் வந்துள்ள தமிழ் என்பதை நிலைமொழி என்று சொல்வார்கள். இரண்டாவதாக வந்துள்ள அமுதம் என்பதை வருமொழி என்று சொல்வார்கள். மொழி என்றாலும் சொல் என்றாலும் ஒன்றுதான். ஆக நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி என்று சொல்கிறோம். அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன என்று பார்க்க வேண்டும், வருமொழியின் முதல் எழுத்து என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த 2 எழுத்துக்கள் இணையும் போது மாற்றம் இல்லாமல் இணையலாம், மாற்றங்களோடும் இணையலாம். அதைத்தான் புணர்ச்சி என்று சொல்கிறார்கள். முதலில் வரும் சொல்லை நிலைமொழி என்பர், அத்துடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்பர். முதலில் வரும் சொல்லை நிலைமொழி என்பர், அத்துடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்பர். இவ்விரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. இந்த 2 சொற்கள் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து, வருமொழியின் முதல் எழுத்து இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும், ஈறு என்றால் கடைசியும், வருமொழியின் முதலும் இணைவதைத்தான் புணர்ச்சி என்கின்றோம். ஆக நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவதை புணர்ச்சி என்று நாம் சொல்கிறோம். உயிரீற்று புணர்ச்சி, அதாவது உயிரை இறுதியில் கொண்ட நிலைமொழி. அப்படி நிலைமொழிகள் வரும்போது எப்படி புணர்ச்சி ஏற்படுகின்றன, அதை உயிரீற்று புணர்ச்சி என்று சொல்கிறோம். பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக அமைந்து புணர்வதை உயிரீற்று புணர்ச்சி என்பர். அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கும். இப்படி அமைந்து புணர்வதை தான் உயிரீற்று புணர்ச்சி என்கிறோம். இது மேலும் 2 வகைப்படும்: உயிர் முன் உயிர் புணர்ச்சி, உயிருக்கு முன்னால உயிர் வந்து புணர்வது. உயிர் முன் மெய் புணர்ச்சி, உயிருக்கு முன்னால மெய்யெழுத்து வந்து புணர்வது என 2 வகைப்படும். பாருங்கள். உயிரீற்று புணர்ச்சி: 1 உயிர் முன் உயிர் புணர்ச்சி, 2 உயிர் முன் மெய் புணர்ச்சி. இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். சிலை கூட்டல் அழகு. சிலை என்ற சொல்லின் இறுதி எழுத்து லை. அந்த லை என்னும் சொல்லை மறுபடியும் பிரிக்கும் போது இல் கூட்டல் ஐ என்று வருவதை பார்க்கலாம். இல் கூட்டல் ஐ என்பதுதான் லை என்று வருகிறது. எனவே இறுதியில் இருக்கின்ற எழுத்து ஐ என்பதை இங்கு நாம் உணரும். அந்த ஐ என்பது உயிரெழுத்து. அதனால்தான் இது உயிரீற்று புணர்ச்சியாக வருகிறது. மேலும் அழகு என்ற சொல்லின் முதல் எழுத்து ஆ, அது உயிரெழுத்து. ஆக நிலைமொழியின் இறுதியில் உள்ள ஐ என்னும் உயிரெழுத்தும் வருமொழியின் முதலில் உள்ள அ என்னும் உயிரெழுத்தும் இங்கு இணைவதை பார்க்கலாம். இதைத்தான் உயிர் முன் உயிர் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்ததாக வாழை கூட்டல் காய். வாழை
ழை என்பதை இழ் கூட்டல் ஐ என்று பிரிக்கலாம். எனவே ஐ என்பதுதான் வாழை என்பதிலும் இறுதியில் வருகின்ற எழுத்து. காய் என்பதிலே இக்கு கூட்டல் ஆ என்று பிரிக்கணும். அங்கு இக்கு என்பது முதலில் வருகின்ற எழுத்து. ஆக ஐ வாழை என்பதில் இறுதியில் உள்ள ஐ என்னும் இறுதி எழுத்து, காய் என்பதில் முதலில் உள்ள இக் என்னும் முதல் எழுத்து இணைவதை பார்க்கின்றோம். இதை உயிர் முன் மெய். கா என்பது இக் என்பது மெய் எழுத்து அல்லவா, அதனால் உயிர் முன் மெய். இவ்வாறு உயிர் முன் உயிர் இணைவதையும் பார்க்கலாம், உயிர் முன் மெய் இணைவதையும் பார்க்கலாம். இதைத்தான் சுருக்கமாக உயிரீற்று புணர்ச்சி என்று சொல்கிறார்கள். அந்த உயிரீற்று புணர்ச்சியும் உயிர் முன் உயிர் என்றும் உயிர் முன் மெய் என்றும் இரண்டு வகையாக நாம் சொல்லுகிறோம். அடுத்ததாக மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக அமைந்து புணர்வது மெய்யீற்று புணர்ச்சியாகும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இங்கு இருக்கும். இது மெய்முன் உயிர் புணர்ச்சி என்றும் மெய்முன் மெய் புணர்ச்சி என இரண்டு வகைப்படும். இதுவும் இரண்டு வகைப்படும். எப்படி என்றால், மெய்க்கு முன்னால மெய் வந்து புணர்வது, அடுத்து மெய்க்கு முன்னால உயிர் வந்து புணர்வது. மெய்க்கு முன்னால உயிர் வந்து புணர்வது ஒரு வகை, மெய்க்கு முன்னால மெய் வந்து புணர்வது இன்னொரு வகை என்று இரண்டு வகையாக கூறுகிறோம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. மண். மண் என்ற சொல்லின் இறுதி எழுத்து மூன்று சுழிகளை உடைய நகரம் வந்துள்ளது, எனவே அது மெய் எழுத்து. அடுப்பு என்பது முதல் எழுத்து உயிர் எழுத்து. இங்கு மெய்யும் உயிரும் சேர்ந்தது. இதைத்தான் மெய்முன் உயிர் சேர்ந்த புணர்ச்சி என்று நாம் சொல்கிறோம். அடுத்ததாக கடல் கூட்டல் கரை. கடல் என்னும் சொல்லின் இறுதி எழுத்து இல் லகரம் வந்துள்ளது, மெய் எழுத்து. கரை என்ற சொல்லின் முதல் எழுத்து இக் என்பதாகும். இக்கு கூட்டலாத ஆகவே இக் என்பது அங்கு. எனவே இங்கு மெய் முன் மெய் வந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். ஆக மெய்முன் உயிர், மெய்முன் மெய் என்று இந்த புணர்ச்சியும் இரண்டு வகைப்படும். இதுவரை உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சியை பற்றி நாம் பார்த்தோம். இன்னும் வேறு வகையான புணர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நிலைமொழியும் வருமொழியும் எந்த மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். அதாவது நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது இடையே எந்த மாற்றமும் நடக்காமல் இருக்கும். அதைத்தான் இயல்பான புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி என்று சொல்கிறோம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இங்கு எதுவும் எந்த எழுத்தும் சேரவில்லை, இருக்கின்ற எழுத்தும் மறையவில்லை, திரியவும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக உடல் கூட்டல் ஓம்பல், உடலோம்பல் என்று வருகிறது. உடல் கூட்டல் ஓம்பல், உடலோம்பல் என்று வருகிறது. இங்கு உடலோம்பல் என்று வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். தாய்மொழி என்பதில் உள்ள இரு சொற்களில் எந்த மாற்றமும் நடக்கவில்லை. உடலோம்பல் என்பதில் இல் கூட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மெய் எழுத்து உருவாயிற்று. உடல் ஓம்பலில் உடல் என்பதில் நிலைமொழியில் உள்ள இல் என்பதும், ஓம்பல் என்பது வருமொழியில் உள்ள ஓ முதல் எழுத்தான ஓ என்பது இணைந்து இல் கூட்டல் ஓ, ஓ என்று லோ என்று அது ஆனது. இதுவும் இயல்பானது தான். இல் கூட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மெய் எழுத்து உருவாயிற்று. ஆனால் வேறு ஒரு புதிய எழுத்து எதுவும் தோன்றவில்லை. வேறு எழுத்து திரிந்தும் வரவில்லை, மறைந்தும் வரவில்லை. ஆக இதுவும் இயல்பான புணர்ச்சியே ஆகும். இங்கு மெய்யெழுத்துடன் உயிர் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்து தோன்றியது. எனவே இதுவும் இயல்பன். ஆக தாய்மொழி என்பதும் உடலோம்பல் என்பதும் இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்ததாக விகார புணர்ச்சி. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ அல்லது வருமொழியிலோ மாற்றங்கள் நிகழுமானால் அதை விகார புணர்ச்சி என்பர். இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ அல்லது வருமொழியிலோ மாற்றங்கள் நிகழுமானால் அது விகார புணர்ச்சி எனப்படும்.
பாருங்க, அந்த விகார புணர்ச்சி தான் 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். முதலில் தோன்றல் விகாரம் பற்றி பார்ப்போம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதியதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரமாகும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிய ஒரு எழுத்து தோன்றினால் அது தோன்றல் விகாரமாகும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். தமிழ் கூட்டல் தாய், தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், தமிழ் தாய் என்றது. இங்கு இத்து என்பது புதியதாக வந்து சேர்ந்தது. இதைத்தான் தோன்றல் விகாரம் என்று சொல்கிறோம். தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய், இங்கே இத்து என்பது தோன்றியது. இது தோன்றல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டாகும். 2. திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரமாகும். அங்கு ஒரு எழுத்து திரிந்து வேறொரு எழுத்தாக மாறிவிடும். இதைத்தான் திரிதல் விகாரம் என்று சொல்கிறார்கள். இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. வில் கூட்டல் கொடி, வில் கூட்டல் கொடி, விற்கொடி என்று ஆனது. இங்கே நிலைமொழியின் இறுதியில் உள்ள இல் என்பது வருமொழியின் முதலில் உள்ள கோ என்னும் வல்லின எழுத்து வருவதனால அந்த இல் என்பது இர்ராக வல்லின ரகரமாக மாறிவிடுகிறது. இதுதான் புணர்ச்சி விதி. எப்படி இருந்தாலும் இங்கு இல் என்பது இர் என்று திரிந்தது. அதனால் இது திரிதல் விகாரம் ஆகும். இறுதியாக கெடுதல் விகாரம். 3வது கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும், நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரமாகும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து இருக்கின்ற ஒரு எழுத்து மறைந்துவிடும். அது கெடுதல் விகாரம் ஆகும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. மனம் இறுதியில் வந்துள்ள இம் என்னும், நிலைமொழியின் இறுதியில் வந்துள்ள இம் என்னும் எழுத்து மறைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். மன மகிழ்ச்சி என்று வரும். இங்கே மனமகிழ்ச்சி என்பதில் அங்கு மகரம் மறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் கெடுதல் விகாரம் என்று சொல்கிறார்கள். நிலைமொழியோடு வருமொழி இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நடைபெறலாம். பாருங்கள். 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் தோன்றும். பாருங்கள். எடுத்துக்காட்டு. நாடகம் கூட்டல் கலை, நாடகம் கூட்டல் கலை, நாடகக் கலை, நாடகக் கலை. நாடகம் என்ற நிலைமொழியின் இறுதியில் உள்ள இம் மகரம் கெட்டுவிட்டது. கலை என்பது வருமொழி. அந்த வருமொழியின் முதல் எழுத்தான கா என்பது மறுபடியும் இரட்டித்து இக் என்று வந்திருப்பதை பார்க்கலாம். ஆக இங்கு கெடுதல் விகாரமும் தோன்றியுள்ளது, தோன்றல் விகாரமும் தோன்றியுள்ளது என்று நாம் சொல்ல வேண்டும். இதில் கெடுதல் விகாரமும் தோன்றல் விகாரமும் நடைபெற்றன என்று நாம் சொல்லலாம். நாடகம் என்பதில் இம் கெட்டது. கலை என்று சொல்லும்போது அந்த கலை என்பதில் முதல் எழுத்தான இக் என்பது மறுபடியும் இரட்டித்து வந்துள்ளது. அதைத்தான் தோன்றல் விகாரம் என்று நாம் சொல்லுவோம். ஆக கெடுதல் விகாரமும் தோன்றல் விகாரமும் இந்த தொடரில் ஏற்பட்டுள்ளது என்று நாம் சொல்லலாம். பயிற்சி வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என்று நாம் பார்த்தோம். ஆக 3 வகைப்படும் என்பதுதான் இங்கு சரியான விடை. இ என்பது இங்கு சரியான விடை. பாலாடை இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி. இந்த பாலாடை என்ற சொல்லில் எத்தகைய புணர்ச்சி ஏற்பட்டுள்ளது? இயல்பு புணர்ச்சியா, தோன்றல் புணர்ச்சியா? இல்லை. திரிதல் புணர்ச்சியா? இல்லை.
கெடுதல் புணர்ச்சியா? இல்லை. ஆனால் பால் கூட்டல் ஆடை என்பதுதான் பாலாடை என்று உள்ளது. இங்கு இல் என்பதும் ஆ என்ற நிலைமொழியின் இறுதியில் உள்ள இல் என்பதும் வருமொழியின் முதலில் உள்ள ஆ என்பதும் இணைந்து உயிர்மெய் எழுத்தாக தோன்றியது. ஆக அது தோற்றத்திற்கு விகார புணர்ச்சியைப் போல தோன்றினாலும் கூட அது இயல்பு புணர்ச்சி தான். எனவே இயல்பு புணர்ச்சி என்பது இங்கு சரியான விடை. பாலாடை என்பது இயல்பு புணர்ச்சிக்கு சரியான எடுத்துக்காட்டு. பொறுத்துக. மட்பாண்டம். மண் கூட்டல் பாண்டம் என்பதுதான் மட்பாண்டம். எனவே மண் 3 சுனா அங்கு டகரமாக மாறியது திரிதல் விகாரத்திற்கு எடுத்துக்காட்டு. மரவேர். மரம் கூட்டல் வேர் மரவேர். மகரம் கெட்டது என கெடுதல் விகாரத்திற்கு எடுத்துக்காட்டு. மணிமுடி. மணி கூட்டல் முடி மணிமுடி. இயல்பாக புணர்ந்தது, அதனால் அது இயல்பு புணர்ச்சி என்று சொல்கிறோம். கடை கூட்டல் தெரு. கடை தெரு ஈர்த்து தோன்றியுள்ளது, தோன்றல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஆக மட்பாண்டம் என்பது திரிதல் விகாரம், மரவேர் என்பது கெடுதல் விகாரம், மணிமுடி என்பது இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு என்பது தோன்றல் விகாரமாகும். இவ்வாறாக புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, மேலும் உயிரீற்று புணர்ச்சி உயிர் முன் உயிர் புணர்ச்சி, உயிர் முன் மெய் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி என்பது மெய்முன் உயிர் புணர்ச்சி, மெய்முன் மெய் புணர்ச்சி என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி என்பதை பார்த்தோம். அந்த விகாரம் 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்பன அவை. அவற்றை பற்றி நாம் விளக்கமாக இக்காணொளியில் பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. அன்பு மாணவர்களே,